ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகதைக்கு ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ரோகிணியோட கேஸு இப்போ கோர்ட்டுக்கு வந்திருக்கு. மனோஜை கூட்டிக்கிட்டு விஜயா அங்கே போயிருக்காங்க. முத்துவும் மீனாவும் கூட சாட்சி சொல்ல போயிருக்காங்க. அங்கே ஜட்ஜு கேட்ட கேள்விங்களுக்கு எல்லாருமே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணியே கேட்குறாங்க. அவங்களுமே ஆமாம், நான் எனக்கு நடந்த கல்யாணத்தை மறைச்சி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா எல்லாருக்குமே ஒரு வித சந்தேகமாக இருக்குது. என்னது இது, இவ வாயிலிருந்து முதலியாக உண்மையை பேசியிருக்கா, ஏதோ பெருசாக பண்ண போகிறா போல இருக்கு மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. ஆமாங்க, நான் சொன்னல, அவள் சும்மா விட மாட்டா, அவள் ஏதோ பெருசாக பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பல வருஷமாக கூட பழகின வித்யாவே இவளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இவ ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறா, ஆனால் என்னென்னு தான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்காங்க. கேட்ட கேள்விங்களுக்கெல்லாம் இங்கே ரோகிணியும் பதில் சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் நான் அது எதுக்காக அப்படி மறைச்சிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணன்றதை நீங்கள் கொஞ்சம் கேட்டுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சிம்பத்தி கிரியேட் பண்ணி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எதுவுமே தெரியாத அப்பாவி பிள்ளை மாதிரி வேஷம் போட்டு நடித்து வக்கீல ஏமாற்றணும், அதாவது ஜட்ஜை ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபத்தில் இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. ஏன் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட கோர்ட் வாசலில் அவ்வளோ திமிராக பேசினாங்க. நான் மனோஜை விட்டு பிரிய மாட்டேன், யார் என்ன தடுத்தாலும் சரி என்னுடைய வாழ்க்கை மனோஜ் கூட தான் அப்படின்னு சபதம் விட்டவங்க இப்போ இப்படி பேசுறதுக்கான ரீசன் இது மட்டும்தான். ஸோ வெளியில் ஒரு நாடகம் உள்ள ஒரு நாடகம் ஆடுறாங்க. இதுலேருந்தே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு பயப்படுறாங்க, போலி பித்தலாட்டம் அப்படின்னு. இதை பற்றி மற்றவங்க எல்லாருக்குமே தெரியும், ஆனால் ஜட்ஜுக்கு தெரியாது இல்லையா. அவரை ஏமாற்றணும் அப்படின்னு ரோகிணி பிளான் பண்ணுறாங்க. அப்போ தான் எனக்கு வக்கீல் வச்சு வாதாடுற அளவுக்கு கூட வசதி இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இப்போது இவங்க என்ன சொல்ல வராங்க ரோகிணி அப்படின்னா, இவர் கேட்குறாரு, தப்புன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க, அப்படி இருக்கிறப்போ உங்களுடைய ஹஸ்பண்ட் எப்படி உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு நினைப்பாரு, அதாவது இப்போ நீங்கள் 2வது கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா, இவர் ஆமாம் உங்களுடைய முதல் புருஷன் என்ன ஆனார் அப்படின்னுலாம் கேட்குறாங்க. அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கிறிஸ்டின்ற ஒரு பையன், அவங்களுடைய வாரிசு என்னுடைய வயத்தில் வளர்ந்துருச்சு, அவன் என்னுடைய பையன் அப்படின்னுலாம் டீட்டெயிலாக ரோகிணியே அவங்க வாயால் எல்லா விஷயங்களையுமே சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா ஜட்ஜ் கேட்குறாரு, எப்படிம்மா இவ்வளோ பண்ணியிருக்க, எல்லாருக்கிட்டேயும் மறைச்சி இப்படி ஒரு வாழ்க்கையே இத்தனை வருஷமாக இவங்கக்கிட்ட வாழ்ந்திருக்க, அவங்களும் உண்மை தெரியாமல் இருந்திருக்காங்க, இப்போ தான் அவங்களுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்ச உடனே இப்படியெல்லாம் நீங்கள் அவங்கள ஏமாற்றி இத்தனை வருஷமாக கூட வாழ்ந்திருக்கீங்க அப்படின்ற கோபம் கண்டிப்பாக இருக்கும்ல, அதனால தான் ஒரு விவாகரத்து வேணும்னு சொல்கிறாரு. நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க, இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. சார் நீங்கள் தான் சார் ஒரு தீர்ப்பை சொல்லணும், நீங்கள் என்கிட்டயே கேட்குறீங்களே, எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழணுன்னு தான் ஆசை, எனக்கு அவரை விட்டு பிரியறதுக்கு எனக்கு சுத்தமாக மனசு கிடையாது, மனோஜும் நானுமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாப்பா அப்படின்னு மனோஜை கேட்கவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுமே சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் சார், நான் இப்படி பொய் சொன்னதுக்கான காரணம் ஒன்று இருக்குது அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், எனக்கு நடந்த கல்யாணத்தை மறைச்சி நான் என்னோடய வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் கிறிஸ்டியை வளர்க்கணும் அப்படின்றதுக்காகவும் வேறு வழி இல்லாமல் நான் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நாங்கள் 2 பேரும், அதாவது நான் நடந்த கல்யாணத்தை மறைச்சிட்டு அவரை நான் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கல, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போய் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் நான் சொன்னதிலே இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி மலேசியா வீட்டு பணக்காரியோட பொண்ணு அப்படின்னு சொன்னது தான் நான் போய் சொன்னேன். அப்படி சொன்னதுனால தான் என்னை அந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கிட்டாங்க. இல்லைனா நானும் மனோஜும் லவ் பண்ணோம், எங்கள் 2 பேரையும் பிரிச்சிடுவாங்க அப்படின்னு நான் பயந்தேன், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என் அத்தை இருக்காங்களே, அவங்களுக்கு பேராசை, நான் பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன் மனோஜ் அப்படின்ற காரணத்தினால தான் அவங்க என்ன மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவங்களே தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னெல்லாம் அப்படியே விஜயா மேலேயும் மனோஜ் மேலேயும் திருப்பி விடுறாங்க ரோகிணி. இது எல்லாத்தையும் கேட்டு அவங்க ஆடி போயிடுறாங்க. அப்போ தான் மனோஜ் சொல்கிறாரு, சார் இங்கே பாருங்கள், அவள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இவளுக்கு கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா பணக்காரி வீட்டு பொண்ணாக இருந்தானே ஏழை பொண்ணாக இருந்தானே நானும் இவளை விரும்பியிருக்க மாட்டேன், என் அம்மாவும் எனக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க, இவங்க மறைச்சது தானே சார் தப்பு அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அப்போது கொஞ்ச நேரம் கழித்து ரோகிணி இருந்துக்கிட்டு, அப்படின்னா மனோஜை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்குள்ளே போன கொஞ்ச நாள்லேயே நான் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை அப்படின்னு என் அத்தைக்கு தெரிய வந்துடுச்சு. அப்புறம் அப்பத்துலேருந்து தினம் என்னை அடித்து கொடுமை பண்ணி சித்திரவதை பண்ணி தான் அந்த வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. இத்தனை வருஷமாக நான் தான் அந்த வீட்டுக்குள்ளே பயந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். எல்லா உண்மையும்
இந்த உண்மை தெரிஞ்சதுக்கே என்னை இந்த அளவுக்கு அடித்து கொடுமை பண்ணுறாங்களே, நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ண விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னை கொன்று போட்டுருவாங்க அப்படின்னு நான் பயந்து என்னுடைய உயிருக்கு பயந்துக்கிட்டு நான் இந்த விஷயத்த வீட்டில் சொல்லாமல் விட்டுட்டேன். அப்படி இல்லைன்னா இவங்க என்னை அடித்து கொடுமை பண்ணாமல் என்னை அந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக நான் எல்லா விஷயத்தையும் வீட்டில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லவும் எல்லாருக்குமே ஒரே அதிர்ச்சி. ஏன் முக்கியமாகவும் முத்துவுக்கும் மீனாவும் என்னது இது இந்த பார்லரம்மா புது புது கதையெல்லாம் விட்டுட்டுருக்கு அப்படின்னு. என் அம்மா என்னைக்கு இவளை அடித்து கொடுமை பண்ணியிருக்கு, ஏதோ திட்டிருக்கு, அவளை அதட்டி பேசியிருக்கு, ஆனால் அடித்து கொடுமை பண்ணி சித்திரவாத உயிர் போகிற அளவுக்கெல்லாம் அடிச்சிருக்குன்னுலாம் போய் சொல்லிட்டுருக்கே அப்படின்னு முத்து ஒரு பக்கம் மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்கோமோ. ஏங்க நான் தான் சொன்னல இவன் ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறா, ஆனால் என்னென்னு தான் புரியலை, அத்தை மேலேயே பழிய போட்டு ஜட்ஜை தசை திருப்ப பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி மீனா நான் விட்டுருவேன், நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கேஸை எப்படி கொண்டு போகிறேன்னு மட்டும் பாரு, அவள் என்னெல்லாம் பேசணும்னு நினைக்குதோ அது எல்லாத்தையுமே ரோகிணி பேசட்டும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு என்னப்பா உங்கள் அம்மா இப்படியெல்லாம் இந்த பொண்ணை கொடுமைப்படுத்தியிருக்காங்க, அந்த பொண்ணு பொய் சொல்லியிருக்குதா, ஆனால் அதுக்காக இப்படியே அடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சார் அப்படியெல்லாம் இல்லை சார், என் அம்மா ஒரு நாள் கூட ரோகிணியை அடித்ததே கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்படியே மனோஜ் திரும்பி பார்க்குறாரு. ரோகிணி திரும்பி பார்க்குறாங்க. என்ன மனோஜ், ஆண்டி எத்தனை நாள் உன் கண் முன்னாடியே போட்டு என்னை அடித்து கொண்டு பண்ணியிருக்காங்க, நான் பொய் சொல்லிட்டேன்னு காரணத்துக்காக நீ என்னமோ என்னை அடிக்கவே இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் திருன்னு மனோஜ் முழிக்கிறாரு. அப்போது சொல்லுமா இதுக்கு மேலே அப்படின்னு. அப்போ கேட்கும்போது சார் அப்படி என்னை எங்கே அடித்து கொடுமை பண்ணி என்னை கொலை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லலை சார். ஆக்சுவலி நான் தான் இவங்க எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், என் மாமியார் என்னை கொடுமை பண்ணி வரதட்சணை கேட்குறாங்க அப்படின்னு. ஆனால் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காம மனோஜ் கூட சேர்ந்து வாழணும், அவரை நான் மனசளவில் ஆசைப்பட்டுட்டேன், விரும்பிட்டேன், இப்போ கூட அவரை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், அவர் கூட சேர்ந்து வாழணுன்னு தான் நான் விவாகரத்து வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னலாம் ரோகிணி சிம்பத்தி கிரியேட் பண்ணி தான் இன்னமும் பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு வக்கீலுமே இருந்துக்கிட்டு, ஏன்னாப்பா அந்த பொண்ணை இவ்வளோ தூரம் அடித்து கொடுமை பண்ணதுக்கப்புறமா கூட உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுது, உங்கள் மேலே இருக்கிற அன்புனால நீங்கள் அந்த பொண்ணு சொன்ன பொய்யை வச்சுக்கிட்டு இப்படி அவங்கள வேண்டான்னு சொன்னால் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. சார் என்ன சார் நியாயம், இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பி நீங்களுமே என் கிளைண்ட் எப்படி கேள்வி கேட்டுட்ருக்கீங்க? இல்லை ஐயா இங்கே பாருங்க ஐயா, இந்த பொண்ணு சொல்கிறது அத்தனையுமே போய், என்னம்மா கேஸை தரப்ப பார்க்குறியா, என்ன என்னைக்கு மனோஜோடைய அம்மா உன்னை அப்படி அடித்து கொடுமை பண்ணியிருக்காங்க, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? சார் வக்கீலும் வைக்காமல் இவங்க நியாயப்படி மனசாட்சப்படி என்ன வேணால் பேசினாலையும் இந்த கோர்ட் நம்பிடணுமா? சொல்லுங்கள் ஐயா, நீங்களே பதில் சொல்லுங்கள். இவ என்ன வேணாலும் மனசரவில் போய் சொல்லிக்கிட்டே போவா, அதையும் நீங்கள் உண்மை நம்பி மனோஜை கேள்வி கேட்குறீங்களா சார் அப்படின்னலாம் லாயர் கேட்கவும், அப்போ தான் வக்கீல் சொல்கிறாரு, என்னம்மா நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அது தப்பு இல்லை, ஆனால் இப்படி ஒரு கேள்வி என்ன பார்த்து கேட்குறீங்க, அந்த பொண்ணு சொன்னதை வச்சு தானே நான் மனோஜை கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்னம்மா ஏதாச்சும் பேசு, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலையும் ஏதாச்சும் ஒரு லாயரை ஏற்பாடு பண்ணி நீ பேசியிருக்கணும்லம்மா, நீ ஏன் பேசுறதுனால இந்த கோர்ட்டில் இருக்கிறவங்க ஏற்றுக்க மாட்டேறாங்க, ஜட்ஜாக நான் ஏற்றுக்கலாம், நான் பேசலாம், ஆனால் இதை நீ சொல்கிறது உண்மைன்னு எப்படி நம்ப முடியும் என்னால் அப்படின்னால தான் ஜட்ஜுமே கேட்குறாரு. திருன்னு ரோகிணி முழிக்கிறாங்க. எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லையா, அந்த சொல்கிறேன், நீ வசதி இல்லாதனால தான் நான் போய் சொல்லி மனோஜ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் வசதி இல்லைன்னு தெரிஞ்சதுமா என் மாமியார் என்னை அடித்து கொடுமை பண்ணி தினம் சித்திரவாதம் பண்ணுறாங்க, அதுக்கான ஆனால் என்கிட்ட அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு ஐயா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. முக்கியமாக மொத்தம் மீனாவும் இவங்க எல்லாரும் தான் கூட. அப்போ தான் இங்கே நம்ம அந்த ஆதாரத்தை காட்ட சொல்லி ஜட்ஜ் கேட்குறாங்க. அப்போது ரோகிணி அவங்களோட ஃபோன்லேருந்து அதை காட்டுறாங்க. காட்டினதுக்கப்புறமா இவங்க இதை பார்த்துட்டு, என்னம்மா இது விஜயா யாரு, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போது இங்கே லாயர் விஜயாவை கூப்பிடுறாங்க. விஜயா வந்த உடனே, என்னம்மா நீங்கள் சொல்லுங்கள், அந்த பொண்ணு நீங்கள் அடித்து கொடுமை பண்ணதா ஆதாரத்தோடு காட்டியிருக்கு, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு அது கோர்ட்டில் எல்லாருக்குமே காட்டுறாங்க. காட்டினதுக்கு அப்புறமா எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. முக்கியமாக விஜயா, அன்னைக்கு நம்ம தூக்கி போட்டோம்ல அந்த வீடியோ தானே, இதை யார் எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அன்றைக்கி யார் எடுத்திருப்பான், நம்ம வீட்டில் இருக்கவங்க யாரும் எடுக்க வாய்ப்பில்லை, சிந்தாமணி மட்டும் தான் அங்கே நின்னாங்க, ஆனால் இங்கே ரோகிணி இங்கே துணி எடுத்துகிட்ருக்கா, அப்போ யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா யோசிக்கிறாங்க. என்னம்மா நான் கேள்வி கேட்டால் நீங்கள் எதையோ யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு. இல்லை ஐயா அது ஆமாய்யா இது நான் தான் அவள் துணியெல்லாம் தூக்கி போட்டேன், என் பையனுடைய அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சிச்சு, அவளை விட்டு அனுப்பி விட்டுட்டான், என்னுடைய ட்ரெஸ் வேணும் அப்படின்னு நின்னா, அப்போ தான் இவளுடைய துணியெல்லாம் நான் தூக்கி விசட்டினேன், அதை இப்படி வீடியோவாக எடுத்து வச்சுக்கிட்டு நான் எதே இவ்வளோ அடித்து கொடுமை பண்ண மாதிரி வீடியோ எடுத்து காட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதை கேட்டதுக்கப்புறமா இல்லை ஐயா இல்லை இவங்க போய் சொல்கிறாங்க, உண்மையிலே இதே மாதிரி பல தடவை என்னை வீட்டை விட்டு அடித்து விரட்டி கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சி ஆகுது நம்ம வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருக்குமே. என்னடி அன்னைக்கு நான் வீட்டை விட்டு துணியை தூக்கி போட்டதை வச்சுக்கிட்டு இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கா நம்ம எப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் உன்னால் டக்கு டக்குன்னு பொய் எடுத்து சொல்ல முடியுது, உன்னால் எங்களை மாதிரிலாம் பொய் சொல்ல முடியாது அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. சார் நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு முத்து கேட்குறாரு. அப்போது நானும் இந்த கோர்ட்டில் பேச விரும்புகிறேன் அப்படின்னு மீனாவும் சொல்ல, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் அவங்க 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயா இந்த பொண்ணு காட்டினது இந்த வீடியோலாம் அப்படின்னு முத்து கேட்கவும், நான் பேசுகிறேன் இருங்க அப்படின்னு மீனா, இவங்க காட்டினதெல்லாம் உண்மைதான், ஆனால் என் அத்தை சொல்கிற மாதிரி இவங்களோட துணியை தான் இவங்க தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போக சொன்னாங்களே தவிர என் அத்தை கொடுமை பண்ணி ஒன்றும் அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன், இவங்க சொல்கிறது அத்தனையும் போய், அன்னைக்கு நானுமே வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அப்படியாம்மா உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது இதை நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறத அப்படின்னு கேட்கவும் மீனா திருன்னு முனைக்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, ஆதாரம் இருக்கு ஐயா அப்படின்னு சொல்லவும் அதிர்ச்சி ஆகிட்டு போயிடுறாங்க எல்லாருமே. மனோஜுக்கு இந்த விஷயத்த நினச்சி திருன்னு பயந்துட்டு தான் நின்றுட்டுருக்காரு. அப்போ முத்து சொல்கிறாரு, என்கிட்ட ஆதாரம் இருக்கணும். உடனே என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கவும் முத்து அவருடைய ஃபோனை கொடுக்குறாரு. மீனாவுக்கு விஜயாவுக்கு அவங்களுக்குமே இது ஷாக்காக தான் இருக்குது. ஏன் முக்கியமாக ரோகிணிக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு தான். அப்போ தான் ஏன்னா முத்து வந்து என்னைக்கு ரோகனோட விஷயம் தெரிஞ்சிச்சோ அப்போவே யாருக்கும் தெரியாமல் வீட்டில் சிசிடிவி கேமரா முத்து ஃபிட் பண்ணியாச்சு. நைட்டோட நைட்டாக எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா முத்து எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிட்டாரு. அன்னைக்கு ரோகிணி அந்த வீட்டுக்குள்ளே வந்தது, சிந்தாமணி வந்தது, யார் இதை வீடியோ எடுத்தது அப்படின்றது எல்லா டீட்டெயிலுமே முத்துவோடைய ஃபோனில் வீடியோ ஆதாரமாக இருக்குது. இதை ஜட்ஜு பார்த்துட்டு அவருமே ஷாக் ஆகி நின்றுட்டுருக்காரு. அதை கோர்ட்டுக்கும் போட்டு காட்டுறாரு. பார்த்ததுக்கப்புறமா எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. சிந்தாமணி தான் இந்த வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்னு விஜயாவுக்குமே அப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. நல்லவங்க மாதிரி நாடகம் ஆடிட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருந்துக்கணும். அப்போது நேற்று பத்திரத்தை வாங்கிக்கிட்டு பணத்தை கடன் அடிக்கணும்னு சொன்னது எல்லாமே கூட ஒரு வேளை பொய்யா இருக்குமா, நம்மளை ஏமாத்துறதுக்கா, கூடவே இருந்து இப்படி எதுக்கு நமக்கு குழி பறிக்கணும் அப்படின்னு விஜயா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறமா இதை நீங்கள் எப்போ எடுத்தீங்க அப்படின்னமும், சார் இந்த பொண்ணோட விஷயம் என்றைக்கு வீட்டில் தெரிஞ்சிச்சோ அன்றைக்கே நான் யாருக்கும் தெரியாமல் வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபிட் பண்ணிட்டேன். என் பொண்டாட்டிக்கு என் அம்மாவுக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. என் மீனா அன்றைக்கி அங்கே நடந்ததை இவ சொன்னான். ஆனால் நான் அங்கே வீட்டில் இல்லைனாலும் எல்லாமே சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை நான் வழக்கம் போல் பார்க்கும்போது இந்த வீடியோ ஆதாரம் எப்போவோ என் கைக்கு கிடைச்சிடுச்சு. இதனால் சிக்கல் வரும் அப்படின்னு இந்த பொம்பளை அங்கே நிற்கிறது பார்த்தீங்களா, அந்த பொம்பளை வீடியோ எடுக்கும்போதே எனக்கு தெரியும். அதனால தான் இதை என் ஃபோனில் எப்போவோ காப்பி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு முத்து சொல்லுவோம். எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி. இங்கே ஜட்ஜுக்குமே என்னம்மா தேவையில்லாமல் பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்க, பொய்க்கு மேலே பொய்யா நீதாம்மா சொல்லிட்டு இருக்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இவரை விட்டு பிரியறதெல்லாம் மனசே இல்லை, சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் ரோகிணி ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் இந்த கோர்ட் வந்து அடுத்த இயரிங்க்கு ஒத்தி வைக்கிது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறமா இந்த கோர்ட் வந்து கலைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறமா ரோகிணி திருன்னு முடிச்சுட்டு நின்றுட்டுருக்கவும் அப்போ தான் எங்கள் லாயருமே இருந்துக்கிட்டு, கவலைப்படாதீங்க, நீங்கள் எல்லா ஆதாரத்தையும் சப்மிட் பண்ணியாச்சு, வக்கீலுக்கு ஜட்ஜுக்கு புரிகிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து சொல்லியாச்சு, கண்டிப்பாக அடுத்த இயரிங்கில் டிவோர்ஸ் கிடச்சிரும், அப்படி இல்லைன்னா அவர் அடுத்த இயரிங்கில் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே விஜயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா இங்கே முத்துவும் மீனாவும் வந்து ரோகிணி கேட்டேன், என்னம்மா நீ என்ன பண்ணாலும் மாட்டிக்க மாட்டேன், தப்பிச்சிருவா அப்படின்ற உனக்கு நம்பிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன எங்களுக்கே சாப விட்டு சபதெல்லாம் அடித்த இப்போ அப்படின்னு சொல்லவும் மூக்குடைஞ்சு போய் நிற்கிறேன். இங்கே பாரு, இப்போ நீ என்னெல்லாம் பண்ணியோ ஆதாரப்பூர்வமாக நிரூபித்தோமே அதே மாதிரி அடுத்த தடவையும் நீ என்ன பேசினாலும் தெரியும், அதுக்கு ஆப்போசிட்டாக நாங்களும் கண்டிப்பாக பேசுவோம். ஏன் உனக்கு மட்டும்தான் ஃப்ராடு பித்தலாட்டெல்லாம் பண்ண தெரியுமா, எங்களுக்கு தெரியாதா, ஃப்ராடுத்தனம் பண்ணியாச்சு மனோஜ்கிட்டேருந்து உன்னை பிரித்து காட்டுறேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் கேட்டு விஜயா இருந்துக்கிட்டு அப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவை பார்த்து விஜயா சொல்லிட்டு இருக்கவும், என்னடி ஃப்ராடுத்தனம் பண்ணிகிட்ருக்க, நான் ஏதோ உன்னை அடித்து கொடுமை பண்ண மாதிரி அப்படியே ஜட்ஜிக்கிட்ட நடிக்கிற, நீலி கண்ணீர் வடிக்கிறியாடி, உன்னோட நீலி கண்ணீருக்கெல்லாம் நான் மயங்கிட மாட்டேன், அப்படியே மனோஜை விட்டு பிரிய உனக்கு விருப்பம் இல்லைன்னு நீ சொல்கிற மாதிரி ஜட்ஜே தீர்ப்பு சொன்னால் சரி, அடுத்த நிமிஷம் நீ அந்த வீட்டுக்குள்ளே என்றைக்கு கால் எடுத்து வைக்கிறியோ, இப்போ நீ சொன்ன பார்த்தியா நான் உன்னை கொடுமை பண்ண அப்படின்னு, அடுத்த நிமிஷம் இருந்து அது மட்டும்தாண்டி உனக்கு அந்த வீட்டில் நடக்கும், நரக வேதனையை அனுபவிப்போம். அந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் நீ கால் எடுத்து வச்சிட்டேன்னா
நீயே எப்படா இந்த வீட்டை விட்டு ஓடி போவன்ற அளவுக்கு உன்னை நான் நடத்தாமல் விட மாட்டேன்டே. அது எல்லாத்தையும் மீறி நீ மனோஜ் கூட அந்த வீட்டுக்குள்ளே வந்து சேர்ந்து வாழ வந்துட்ட, அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொல்கிறாங்க. கண்டிப்பாக என் பையன்கிட்ட உன்னை சேரவே விட மாட்டேன். வா மனோஜ், இவ கிடக்கிறா, உனக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா முத்துவும் மீனாவும், பாத்தியா அத்தை எவ்வளோ கோவத்தில் இருக்காங்கன்னு, நீ இப்படி மாற்றி மாற்றி போய் சொல்லிகிட்டே போனேன்னு வச்சுக்கோ, அதனால் ஒரு வேளை அத்தை சொல்கிற மாதிரி விவாகரத்து கேஸ் நடக்கலை, உனக்கு வந்து அவர் கூட சேர்ந்து வாழ விருப்பம்னு ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்து அனுப்பி வச்சாருன்னு வச்சுக்கோ, அத்தை சொன்னதை கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்னு மீனா சொல்லுவோம். மீனாவுக்கு என் அம்மாவை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. அதை விட நான் சொல்கிறேன் பாரு, என் அம்மா அவங்க நினச்சதை நடத்த எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. பெத்த பிள்ளைகிட்டேயே இத்தனை வருஷமாக பேசாதவங்க இப்போ பேசியிருக்காங்க. மனோஜ்காக அவங்க எந்த லெவலுக்கு போவாங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம நான் தப்பு பண்ணனா இல்லையான்னு கூட யோசிச்சு பார்க்காம மனோஜ்காக என்ன சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புனவங்க. அவர் என் அம்மா என்ன வேணாலும் பண்ண துணிஞ்சு நிற்பாங்க. ஜாக்கிரதையாக இருந்திருக்கோம் என் அம்மா கிட்ட. என்னையும் மீனா வேணா கூட நீ எப்போ வேணாலும் ஏமாத்திடலாம், ஆனால் கண்டிப்பாக என் அம்மாவை ஏமாற்றவே முடியாது. என்ன இந்த விஷயத்தில் கொஞ்சம் சரிக்கிட்டாங்க, அதுக்காக என் அம்மா எப்பயுமே அப்படியே இருக்குவாங்கன்னு நினச்சி பார்க்காத. ஏன்னா நீ பண்ணது தான் அவங்களுக்கு இன்னும் பலத்தை உண்டாக்கியிருக்கு. நீ போய் சொல்லி ஏமாத்தனை பார்த்தியா, அந்த விஷயத்துலேருந்தே நீ எப்படிப்பட்டவ யார் என்னன்றதை என் அம்மா முழுசாக ஆராய்ஞ்சு விசாரித்து அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. அவங்க இதுக்கப்புறம் உன்னை பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு போகவும், என்ன எல்லாருமே சேர்ந்து மிரட்டுறீங்களா அப்படின்னு. ஏன் நீ மட்டும்தான் சபதம் விடுவியா, சாபம் விடுவியா? நாங்களும் போடுவோம், சாபமும் விடுவோம் அப்படின்ற மாதிரி முத்துவும் மீனாவும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த மீனா பூ கட்டி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அந்த சின்னமணி அங்கேயும் போட்டிக்கு வந்து நிற்கிறாங்க. இப்படி ஒரு கேவலமான விஷயம் மீனாவுக்கு சிக்கினதுமே அங்கே பூ கட்டுறதுக்காக போகிறாங்க. மீனாவை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லி பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்க பார்க்குறாங்க. அப்போது பூ கட்டுறது அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு மீனாவுடைய பூ கொடுக்கும்போது எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சிந்தாமணியோட பூ கொடுக்கும்போது கொஞ்சம் குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பூவெலாம் வந்து கருகி போயிருக்கு, என்ன அதை கூட தூரம் தூரம் கட்டியிருக்காங்க அப்படின்னெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ தான் இந்த சிந்தாமணி கஞ்சத்தனம் பண்ணுறவங்க. ஆனால் மீனா அப்படி கிடையாது, கொடுக்குற பூவை ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும், நல்லா உத்தா சாமிக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு மீனா மனசளவில் நல்ல விஷயங்களை நினச்சிக்கிட்டு பூ கட்டி கொடுக்குறவங்க. ஆனால் இந்த சிந்தாமணி அப்படி கிடையாது, தோக்கடிக்கணுன்றதுக்காகவே பூ கட்டி கொடுக்குறவங்க. இதுக்கு ஒரு டயலாக் வேறு சொல்கிறாங்க, இப்படி பூ கட்டி கொடுத்தா பூ நல்லா சாமிக்கு நிறையவும் போடலாம், விலை கொடுத்து இன்னும் 2-3 சேர்த்தியே வாங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஏதேதோ ட்ராமா சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ தான் இங்கே அந்த பூ கொடுக்குற ஆர்டரு அப்போ வந்து வரும்போது அவங்களுக்கு ஃபோன் வந்துடுதுன்னு போயிடுறாங்க. அப்போது அந்த அதிர்ஷ்ட விஷயமாக அங்கே சிந்தாமணியோட பொண்ணு போகிறாங்க, சத்யாவும் அவங்களும். என்ன சத்யா இந்த பக்கம் அப்படின்னவும், இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ நீங்கள் சொன்ன அப்பார்ட்மெண்ட் இதுதானா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இவங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இவங்களுக்கு கட்டுற பூலாம் அவ்வளோ நல்லா இருக்கும், என் அப்பா பேர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து சத்யாவுடைய அந்த ஃப்ரெண்டு அவருடைய ஓனர் அந்த பொண்ணு வந்து சொல்லவும், இவங்களுமே இவ்வளோ பேர் பிஸ்னஸ் மேனே சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே நீங்கள் கட்டுற பூ நல்லாயிருக்கும் போல இருக்குது, உங்களுக்கே இந்த ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுமே அப்படி சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களால் தான் இந்த ஆர்டர் கிடச்சி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், இதுலேயே இருக்குது சத்யாவோட அக்கா நீங்கள், உங்களுக்கு இதை கூட நான் பண்ணக்கூடாதா, நான் வரேன் அப்படின்னு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படி இல்லைன்னா கூட சிந்தாமணி பண்ண கேவலமான விஷயத்தோட வீடியோ ஆதாரம் மீனாக்கிட்டே இருக்குது, அதை காட்டியாச்சு கண்டிப்பாக மீனா ஆதாரத்தை, அதாவது பூ ஆர்டரை வாங்கணும் அப்படின்னாலையும் இப்படி ஒரு கேவலமானவங்களுக்கு அது போயிடக்கூடாது அப்படின்னு மீனா நினச்சி அதை காட்டியிருப்பாங்க. அதனால் அதிர்ஷ்டவசமாக இந்த பூ ஆர்டர் மீனாவுக்கே கிடச்சிடுச்சு. அப்படி அவங்க சொல்லும்போது ஃபோன் பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா சிந்தாமணிக்கு பயங்கர அதிர்ச்சி. அது எப்படி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு, ஏம்மா நீங்கள் பேசுறதுலேருந்தே தெரியுது நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு, முதல்ல இதை எடுத்துகிட்டு கிளம்புங்கம்மா, இந்த பூ ஆர்டரை மீனாவுக்கே கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லுவோம். மீனாவுமே ரொம்ப சந்தோஷம். ஸோ இதோட எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் ரோகிணியாலும் சிந்தாமணியாலும் அந்த வீட்டுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்றத வெயிட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.